கோவையின் 10 தொகுதிகளில் ஒன்றான கிணத்துக்கடவு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக யாரெல்லாம் போட்டியில் வருவார்கள் என அக்கட்சியினர் சொன்ன தகவலை கடந்த வீடியோவில் பார்த்தோம். அதையடுத்து திமுகவில் யாரெல்லாம் போட்டியில் வருவார்கள் என அக்கட்சியினர் நம்மிடையே பகிர்ந்ததை இந்த வீடியோவில் காணலாம். சென்ற முறை திமுக வேட்பாளராக போட்டியிட விருப்ப மனுவை செலுத்தி வாய்ப்புக்கு கேட்டு சிலர் மட்டுமே உறுதியாக இருந்தனர். மற்றவர்கள் பெயருக்குத்தான் விருப்ப மனுவை அளித்தனர். ஆனால் இந்த முறை பெயரளவிற்கு இல்லாமல் வேட்பாளர் வாய்ப்பை பெற்றுவிட வேண்டும் என விருப்ப மனு கொடுக்க காத்திருக்கின்றனர். அதிக நபர்கள் கேட்டும் தொகுதிகளில் கிணத்துக்கடவு நிச்சயம் இருக்கும். இந்த நிலையில்தான் நாம் தொகுதிக்குள் கட்சியினரிடம் தீர விசாரித்து பல முறை ஆய்வுக்குட்பட்டு அதில் தகுதியான நபர்களை இந்த வீடியோவில் பகிர்ந்துள்ளோம். மேலும் குறிச்சி டைம்ஸ் டீம் களத்தில் சென்று மக்களின் கருத்தையும் விரைவில் பெறவுள்ளோம். கிணத்துக்கடவு தொகுதியை சென்ற முறை இவருக்கு கொடுத்திருந்தால் நிச்சயம் வென்றிருப்பார் என தற்போது வரை திமுகவினர் தொகுதிக்குள் பேசி வருகின்றனர். அவ்வாறு பேசப்படும் நபர் மாவட்ட செயலாளராக இருந்த மருதமலை சேனாதிபதிதான். ஒன்றிய செயலாளராக இருந்து கிழக்கு மாவட்ட செயலாளராக தொகுதிக்குள் கட்சியின் மத்தியில் மிகுந்த ஆதரவை பெற்று வலம் வந்தவர். இன்றும் கிணத்துக்கடவு தொகுதிக்குள் தனக்கென ஆதரவாளர்களை வைத்துள்ளார். அதற்கு காரணம், இவர் மாவட்ட செயலாளராக இருந்தபோதுதான் அடிமட்ட தொண்டனாக இருந்தவர்களும் பல காலம் வெறும் உறுப்பினர்களாக இருந்தவர்களும் நிர்வாக பொறுப்புகளுக்கு வந்தனர். இன்று மாமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூர் தலைவர்கள் மற்றும் வார்டு கவுன்சிலர்களாக இருப்பவர்கள் பலரும் இவரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள்தான். இந்த முறை நிச்சயம் இவருக்கு வாய்ப்பு இருக்கும் என்று கிணத்துக்கடவு தொகுதிக்குள் பரவலாக பேச்சு உள்ளது. செலவு செய்வதில் தாராளமாக இருப்பவர். கண்டுகொள்ளப்படாமல் இருக்கும் திமுக உறுப்பினர்களின் தோள் மீது கைபோட்டு பேசுவதனால் அவர்கள் இவரை ரசிக்கின்றனர். எந்தவித பந்தாவும் இல்லாமல் பழகும் தன்மையும், கட்சியில் ஒதுங்கி இருப்பவர்களை சேர்த்துக்கொண்டு பணியாற்றுவதிலும் வல்லவர். இவர் அறிவிக்கப்பட்டால் எதிர்த்தரப்பினருக்கு கடும் ரிஸ்கை கொடுப்பார் என திமுகவினர் நம்பிக்கையாக சொல்கின்றனர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் குட் புக் லிஸ்டில் இவர் இருக்கிறார் என்பதே இவருக்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. கோவை திமுகவில் கிணத்துக்கடவு தொகுதி தற்போது தெற்கு மாவட்ட நிர்வாகத்தில் உள்ளது. கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் தளபதி முருகேசன். மாவட்ட செயலாளராக இருப்பதால் சீட் உறுதியாக இருக்கும் என்கின்றனர். சூலூர் தொகுதியில் இவருக்கு சீட் உறுதியாக இருக்கும் என்றாலும் கூட்டணிக்கு போகும் பட்சத்தில் அவருக்கு கிணத்துக்கடவு ஒதுக்கப்படலாம் என்றும் செய்தி தொகுதிக்குள் இருக்கிறது. எத்தனையோ நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிந்துரையில் நியமிக்கப்பட்டு இன்றும் மாவட்ட செயலாளர் தொடர்கிறார் தளபதி முருகேசன். இந்த தொகுதியை பொறுத்தவரை பல மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டுவிட்டனர். ஆனால் தளபதி முருகேசன் தன்னை நிலைநிறுத்தி தொகுதிக்குள் வலம் வருகிறார். பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கட்சியினரை சமாளித்து பணியாற்றுவது இவரது பிளஸ் தான். இவர் பதவி ஏற்ற நாள் முதல் கிணத்துக்கடவு தொகுதிக்குள் இருக்கும் ஒன்றியங்கள் மற்றும் பகுதி நிர்வாகிகள் வீட்டின் நல்ல மற்றும் துக்க நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் சென்று வருகிறார். தற்போது பல புதிய பொறுப்புகள் இவரது பரிந்துரையின் பெயரில் நியமிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் எந்தவித குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாதவர்கள் என்பதும் தேர்தல் சமயத்தில் சரியாக பணியாற்றும் நபர்கள் என்கின்றனர். கிணத்துக்கடவு மட்டுமின்றி இவரது நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் அனைத்து தொகுதிகளிலும் சுற்று சுழன்று பணியாற்றி வருகிறார். ஜல்லிக்கட்டு போட்டி, விளையாட்டுப் போட்டி, ரேக்லா ரேஸ் என இளைஞர்களை கவரும் நிகழ்ச்சியை தொகுதியில் நிர்வாகிகள் மூலம் நடத்தி கட்சியை இளைஞர்கள் மத்தியில் உயிர்ப்புடன் இருக்க செய்கிறார். சூலூர் இல்லையென்றால் கிணத்துக்கடவு தொகுதியை தளபதி முருகேசன் கேட்பார் என சொல்கின்றனர். சென்ற முறை கோவையிலேயே குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்காமல் போனது கிணத்துக்கடவு தொகுதியில் தான். சென்ற முறை திமுக சார்பில் போட்டியிட்டவர் குறிச்சி பிரபாகரன். இவரது பெயரை தொகுதிக்குள் தெரியாத நபர்களே இல்லை என்ற அளவில் நல்ல பரிச்சயமான மனிதர். குறிச்சி பேரூராட்சியாக இருந்தபோதும் நகராட்சியாக தரம் உயர்ந்தபோதும் தலைவராகவும் கட்சியில் ஒருங்கிணைந்த குறிச்சி பகுதி செயலாளராகவும் இருந்தவர். இவரது தந்தை நாகராஜன் காலம் முதல் திமுகவின் முகவரியாக தொகுதிக்குள் இருக்கும் திமுக குடும்பம் பிரபாகரனுடையது. மக்களிடம் சாந்தமாக கோபப்படாமல் பேசக்கூடியவர். பலரும் இவரால் பயன்பட்டிருந்தாலும்
அவர்களில் சிலர் மறைமுகமாக கட்சிக்கு விரோதமாகவும் எதிராகவும் தேர்தல் சமயத்தில் பணியாற்றியதுதான் இவர் கடந்த முறை வெற்றி பெற முடியாமல் போனதற்கு மிக முக்கிய காரணம். அந்த வருத்தம் இவருக்கு மட்டுமல்ல, திமுக தலைமைக்கும் இருக்கிறது. தலைமையில் இவருக்கான நன்மதிப்பு இப்பவும் இருக்கத்தான் செய்கிறது. தற்போது தொகுதிக்குள் மூத்த முன்னோடிகளை சந்திப்பதையும் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்வதையும் காண முடிகிறது. தொகுதிக்குள் குறிச்சி பிரபாகரனை திமுகவினர் மட்டுமல்ல, மாற்றுக் கட்சியினர், பொதுமக்கள் என அனைவரும் தலைவரே என்றுதான் இன்றளவும் அழைக்கின்றனர். தலைமை சொல்லும் அளவிற்கு செலவு செய்ய தகுதி படைத்தவர். ஒவ்வொரு வீட்டில் உள்ள நபர்களை பெயர் சொல்லி அழைக்கும் அளவிற்கும் புதிய நிறுவனங்களை திறந்து வைப்பதென்றால் இன்றும் அழைக்கப்படும் முக்கியஸ்தராக வலம் வருகிறார். குறிச்சி பகுதியை சேர்ந்தவர்கள் தேர்தல் நெருங்கும் வேளையில் பாகுபாடு பார்க்காமல் பிரபாகரன் பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள் என்ற பேச்சும் இருக்கிறது. என்ன சங்கடங்களாக இருந்தாலும் பேசி அவற்றை விலக்கி அனைவரையும் ஒன்றிணைப்பதில் கெட்டிக்காரராக திகழ்வதால் மீண்டும் பிரபாகரனுக்கு வாய்ப்பு இருக்கும் என்கின்றனர். கிணத்துக்கடவு தொகுதியில் திமுகவின் இளைஞர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கும் ஒரே நபர் MRR பிரகாஷ் என்பதே இவருக்கான முக்கிய பிளஸ். மதுக்கரை ஒன்றிய துணை பெருந்தலைவராக இருந்தவர். வலுமிச்சப்பட்டியில் திமுகவில் தினம் தினம் நிகழ்ச்சிகள், ஆலோசனை கூட்டங்கள், கட்சியினர் பிறந்தநாள் விழா என நடத்தி கட்சியினரை தேர்தல் வேலை செய்யும் நிலையிலும் பரபரப்பிலேயே வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி BLA 2 பாக முகவர்கள், இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, தொழிற்சங்க நிர்வாகிகள் என பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள், முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள், தொண்டர்கள் என அனைவரையும் அரவணைத்து செல்கிறார். கட்சிக்காரர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் வேட்டி, சேலை, இனிப்புகள், அன்பளிப்பு என வருடா வருடம் தனது சொந்த செலவில் அளித்து வருகிறார். தொகுதிக்குள் இதுபோன்று எதிர்பார்ப்பில்லாமல் வருடா வருடம் வழங்கி வரும் திமுக பிரமுகர் MRR பிரகாஷ் என்றால் அது மிகையல்ல. இவர் ஒன்றிய துணை பெருந்தலைவராக இருந்தபோது கிராம மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை சென்று சேர்த்திருக்கிறார். வருடந்தோறும் இரத்த தான முகாம் நடத்துவது, கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை செய்வதும் மக்களிடம் இவருக்கு நன்மதிப்பை கொடுக்கிறது. கிராமங்களில் உள்ள கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடையே நற்பெயரை சம்பாதித்து வைத்துள்ளார். அது மட்டுமின்றி நகரப்பகுதி அளவில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வேண்டியதை செய்து தருவதன் மூலம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரிடையே நன்கு அறிமுகமாகியுள்ளார். தாவேகா சார்ந்த இளைஞர்கள் கூட MRR பிரகாஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் இவர் பின்னால் தான் அணிவகுத்து நிற்பார்கள் என உறுதியிட்டு சொல்கின்றனர். கிணத்துக்கடவு தொகுதி முழுக்க நன்கு அறியப்பட்ட பாரம்பரிய திமுக குடும்பத்தை சேர்ந்தவரும் ஒன்றிய செயலாளராக இருந்தவருமான மறைந்த ராஜசேகரனின் மனைவி பிரியதர்ஷினி ராஜசேகரன். கிணத்துக்கடவு தொகுதியை திமுக தலைமை பெண்களுக்கு ஒதுக்க முடிவெடுத்தால் அதில் முதல் சாய்ஸ் பிரியதர்ஷினி ராஜசேகர் தான். தற்போது ஒத்துக்கால் மண்டப பேரூராட்சி தலைவராக இருப்பவர். பேரூராட்சிகளில் சிறப்பாக பணியாற்றி மக்களை சந்திக்கிறார். இந்த பகுதியில் மக்களின் பிரச்சனைகளுக்கு பின்வாங்காமல் உறுதியாக நின்று சரி செய்கிறார். ராஜசேகரன் சகோதரர் விஜயசேகரன் தற்போது ஒன்றிய செயலாளராக இருப்பதால் கட்சியில் கூடுதல் பலம். விஜயசேகரன் ஒன்றியத்தில் கட்சியினரிடையே மற்றும் மக்களிடையே இணக்கமாக செல்பவர். கட்சி பணியிலும் தேர்தல் வேளையிலும் நன்கு செயலாற்றுபவர். இவருக்கு இருக்கும் தெலுங்கு பேசும் மக்களின் ஆதரவு கூடுதல் பலம். கவுண்டர் சமூகத்திற்கு அடுத்ததாக தெலுங்கு பேசும் மக்கள் அதிகம் உள்ளனர். தெலுங்கு பேசும் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வந்தவர் ராஜசேகரன். அவருக்கான நற்பெயரும் ஆதரவும் அப்படியே இந்த குடும்பத்தில் பிரியதர்ஷினி ராஜசேகரன் மற்றும் விஜயசேகரன் யாருக்கு சீட் கிடைத்தாலும் அந்த வாக்குகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினர் ஆதரவு இவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்கின்றனர். கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருப்பவர் சல்மான் நாசர். இவரது குடும்பம் திமுக பாரம்பரிய குடும்பம். இவரது தந்தை மறைந்த நாசர் முன்னாள் ஒன்றிய செயலாளராகவும் மதுக்கரை பேரூராட்சி தலைவராகவும் இருந்தவர். தற்போது இவரது அம்மா மதுக்கரை நகராட்சி தலைவராக உள்ளார். இவரது சொந்தங்கள் பெரும்பான்மையாக திமுகவில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த தேர்தலில் இளைஞர் அணிக்கு என்று ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும் என்ற நிலை திமுகவில் உள்ளது. அதனை கிணத்துக்கடவிற்கு பெற்றுவிட வேண்டும் என இளைஞர் அணியினர் செயல்பட்டு வருகின்றனர். அந்த வாய்ப்பு சல்மான் நாசருக்கு பொருந்தும் என்கின்றனர்.
இளைஞர் அணியில் இவர் செய்து வரும் களப்பணிகள் தலைமை வரை கவனத்தை பெற்றுள்ளது. தொகுதிக்குள் மாற்றுக் கட்சியில் இருக்கும் இளைஞர்களிடையே நல்ல பரிச்சயம் இருக்கிறது. தொகுதிக்குள் படு ஆக்டிவாக இப்போதே வலம் வர தொடங்கியுள்ளார். சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவிற்கு தான் கிடைக்கும் என்பதும், இஸ்லாமியர் வாக்குகள் கணிசமாக இருக்கும் தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவினர் தங்களது எதிர்பார்ப்புகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து செய்தியை அடுத்து கிணத்துக்கடவு தொகுதியில் குறிச்சி டைம்ஸ் சார்பில் எடுக்கப் போகும் சர்வே மூலம் திமுக வேட்பாளராக ரேஸில் யார் முந்துகிறார் என்பதையும், மக்கள் மனதில் இடம் பிடித்த அந்த நபர் யார் என்பதையும் வரும் நாட்களில் காணலாம்.